எனது அருமை கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நலம் தரும் நம் ஜாதகம் என்ற தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தின் குறிப்பிட்ட பாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை பற்றிய முழு விவரங்களையும் பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் பெற்றோர்களுக்கு தேவையான செய்திகளை இந்த பிள்ளைகள் வளர்ந்து வருகின்ற காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஜாதகத்தின் திசைகளின் அடிப்படையிலே எவற்றையெல்லாம் நீங்கள் எப்படி கையாள வேண்டும் என்று சொல்லுகின்ற விதத்தில் அநேக செய்திகளை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் முன் பதிவு செய்து வருகிறேன். நேற்றைக்கு கூட அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த பிள்ளைகளை பற்றி பார்த்தது போல இதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த பிள்ளைகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சதய நட்சத்திரம் அப்படின்னு சொன்ன உடனேயே ஆகா ஆரம்பத்திலே ராகு தசை வந்துருமே, பிறக்கிற போதே ராகு திசையில் இந்த பிள்ளைகள் பிறப்பார்களே என்றெல்லாம் சற்று ஐயப்பாடுகள் பெற்றோர்களுக்கு வருவது இயல்பு. ஏன்னா அநேகமாக பார்த்தீங்கன்னா இளம் பிள்ளைகளில் வரக்கூடாத திசைகளில் 2 திசைகள் குறிப்பாக சொல்லலாம். அது எந்த லக்னத்தில் பிறந்த பிள்ளைகளாக இருந்தாலும் எத்தனை மிகப்பெரிய யோக பாக்கியங்களை பெற்ற இடங்களிலே இந்த ராகு அல்லது சனி, இந்த 2 கிரகங்களும் இப்படிப்பட்ட இளம் பருவத்திலே திசைகளை நடத்தக்கூடிய வாய்ப்புகளோடு பிள்ளைகள் பிறக்கிற போது ஏறத்தாழ இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் சற்றேறக்குறைய தடுமாற்றங்களும் மனக்கலக்கங்களும் மறதி குணங்களும் இப்படியெல்லாம் வருவது ஒரு பக்கத்தில் உண்டு. அதனால தான் ராகு தசைன்னு சொன்ன உடனேயே நிறைய பேர்களுக்கு அப்போ ஆரம்பமே ராகு தசை தானா, இது எவ்வளோ காலத்துக்கு இருக்கும்னு தெரியலையே என்று சொல்லக்கூடிய செய்திகள் மன அளவில் தோன்றுவது உண்டு. ஆக சதயம் 1வது பாதத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ராகு சனி வியாழன் என்று சொல்லக்கூடிய இந்த 3 கிரகங்களின் ஆதிக்க குணங்களும் நடை உடை பாவனைகளும் அன்றாட வாழ்க்கையிலே தென்படுவது போல தோன்றும். அப்போது ஆரம்பத்தில் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கிட்டத்தட்ட எத்தனை வயதுகள் வருகிற வரைக்கும் இந்த ராகு திசை தொடரும்? இதுதான் உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் வேடிக்கை பார்த்து வெயிட் பண்ணி கேட்குற கேள்வி. ஆக இந்த ராகு திசை என்று சொல்லக்கூடியது மொத்தம் 18 ஆண்டுகள் அப்படிங்கிறதுனால இதை 4 பகுதிகளாக பிரித்தால், ஏன் 4 பகுதிகள் என்றால் ஒரு பாதத்துக்கு எவ்வளவு, 2வது பாதத்துக்கு எவ்வளவு, 3 4வது பாதங்களுக்கு எவ்வளவு என்று 4 பகுதிகளாக பிரிக்கின்ற போது கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் ஒரு பாதத்திற்கு வருகிற காரணத்தினால இந்த முதல் பாதத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கெல்லாம் குறைந்தபட்சம் ஒரு 13.5 வருடங்கள் முடிகின்ற வரையிலும் அதிகபட்சம் 18 ஆண்டுகள் முடிகின்ற வரையிலும் இந்த இடைப்பட்ட பகுதிகள் முழுவதும் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ராகு திசை ஆரம்ப காலகட்டத்தில் ஜனன பொழுதுகளிலிருந்து கிட்டத்தட்ட இந்த 18 ஆண்டுகள் அல்லது 14 வருடங்கள் இப்படி சொல்லக்கூடிய, இது ஏன் நான் சரியாக சொல்ல முடியலை அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் அந்த முதல் பாதத்திலே எவ்வளவு நாளிகை நட்சத்திர நாளிகை சென்றிருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி அங்கே பேலன்ஸ் இருக்கும். அது அவங்கவங்க குறிப்பிட்ட ஜாதகத்தில் ஒவ்வொருவருக்கும் மாற்றங்கள் வருவது மாற்றங்களோடு தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் கணக்கு. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாம் ஒரு சொல்ல வேண்டிய செய்திகளுக்காக இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு 15 வயதுகள் முடிகின்ற வரைக்கும் ராகு மகாதிசை நடைபெற்றது என்று வைத்து கொண்டு பார்க்கிற போது இந்த 15 வயதுகள் என்பது கூட இன்றைய பள்ளி பருவத்து சமூக சூழ்நிலைகளிலே மிக முக்கியமான பருவ வயதுகளாகத்தான் நமக்கு தோணுது. ஏன்னா 15 வயசுங்கிறது அநேகமாக 10ஆம் கிளாஸு ஒரு அரசாங்க பரீட்சை எழுதுகிற நேரமாகத்தான் அந்த குழந்தைகளுக்கு இருக்கும். ஆக ஒரு 15-16 வயது வரைக்கும் இந்த ராகு திசை நடக்கிற காரணத்தால் அப்போ பள்ளிக்கூட வாழ்க்கை என்பது தடுமாற்றத்தை கொடுக்குமா, பள்ளிக்கூட வாழ்க்கையிலே இந்த பிள்ளைகள் எல்லாம் மிகப்பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணுவார்களா என்றெல்லாம் பெற்றோர்கள் சிந்திப்பதை விடுத்து நான் என்ன சொல்ல வர்றேன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் அவர்களுடைய குணம் அறிந்து சேவை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். மிக சிறப்பாக இந்த பிள்ளைகள் நல்ல பலன்களை எட்டி பார்க்க முடியும். பொதுவாக ராகு திசை என்பது இளம் பருவத்தில் வருகிற போது சில வீடுகளில் நம்ம பார்க்கலாம், இந்த குழந்தை 7 மணிக்கு வேனில் ஏறி உட்காரணும் அப்படின்னா 6:45க்கு தான் பெட்டை விட்டு எந்திரிக்கும். எத்தனை பேர் தட்டி எழுப்பி என்ன பண்ணினாலும் அந்த குழந்தை எழுப்புறது கஷ்டம். அப்படியே முகத்தை கழுவிக்கிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போகலான்னு தோணும். அது மட்டும் இல்லை, காலங்காத்தால் எழுந்திரிச்சு புக்கை காணும், பென்சிலை காணும், பேனாவை காணும், ஷூவை காணும், சாக்ஸை காணும், இத்தனை குழப்பங்களும் ஏற்பட்டு அதற்கு பிற்பாடு தான் அந்த குழந்தை வீட்டிலிருந்து புறப்பட்டு போகும். இதையெல்லாம் பெற்றோர்கள் புரிந்து கொண்டு இதற்கு தகுந்தபடி சில நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கலாம். இளம் பிள்ளைகளை குற்றம் சொல்லுவது குறை சொல்லுவது என்பதை விடுத்து இந்த பிள்ளைகளின் குணங்களை தெரிந்து கொண்டு அதற்கு தக்கபடி உங்களுடைய செயல்பாடுகளிலே மாற்றங்களை வரவழைத்து கொண்டால் நிச்சயமாக இந்த பிள்ளைகளோடு இணைந்து செயலாற்றலாம். இந்த பிள்ளைகளும்
அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிற போது ரொம்ப கலவரம் இல்லாமல் சந்தோஷமாக வீட்டை விட்டு புறப்பட்டு போகிற மாதிரி ஒரு சூழல் உருவானாலே அவங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் போயும் கவனிக்கக்கூடிய தன்மைகள் வரும். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம ஒரு 35 வயசு 40 வயசு ஆயிட்டதுனால அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப சுலபமாக தெரியும். அதாவது கிளம்புறதுக்கு என்ன வந்தது, எவ்வளோ சீக்கிரமாக கிளம்பி போகலாம், மற்ற பிள்ளைகளெல்லாம் ஒன்றே மாதிரியா? நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும். ஒவ்வொரு வீட்லேயும் பிள்ளைகள் பிள்ளைகளாகத்தான் இருப்பாங்களே தவிர, பிள்ளைகள் என்பவர்கள் உங்களைப் போலவே செயல்படுவதற்கும் சிந்திப்பதற்கும் கற்றுக்கொண்டார்கள், தெரிந்து கொண்டார்கள் என்றால், அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு இன்னும் முன்னுக்கு போகணுங்கிற இடைஞ்சல் உங்களுக்கு வந்துடும். அதனால தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, குழந்தைகளை பொறுத்தளவு குழந்தைகளாக இருந்தால்தான் அவர்கள் நல்லவர்களாக இருப்பாங்க. குழந்தைகள் ரொம்ப ஓவர் மெச்சூரிட்டி ஆகிடுச்சுன்னா அதில் கொஞ்சம் கிரிமினல் சேர்ந்துருச்சுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த ராகுதசை நடக்கக்கூடிய பிள்ளைகளை பொறுத்தளவு அந்த ஆரம்பம் என்று சொல்லுகின்ற ஒவ்வொரு நாள் பொழுதுகள் துவங்குகிற போதும் அந்த ஆரம்பம் என்று சொல்லுவதிலே சில குழப்பங்கள் ஏற்படுவது இயற்கை என்றாலும் கூட, அதற்கு பின்னாலே அன்றைய பொழுதுகளில் அவர்களுக்கு நல்ல மனசோட காலத்தை கவனித்து அந்த பொழுதை துவங்கிறதுனால நிச்சயமாக இந்த பிள்ளைகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புக்கு வருவாங்க. இதில் இந்த முதல் பாதத்து பிள்ளைகளை பொறுத்தளவு தனுசு என்று சொல்லக்கூடிய நவாம்சம் இருக்கிற காரணத்தினால இவர்களுக்கு ஞாபக சக்தி சற்று அதிகமாகவே இருக்கும். சதயம் முதல் பாதத்தில் பிறந்த பிள்ளைகளை பற்றி பெருசாக கவலைப்பட தேவையில்லை. நிச்சயமாக இந்த உலகத்திலே மற்றவர்களைப் போலவே தானும் ஒரு முன்னணியில் இருந்து வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த நியதிகளையும் பக்குவத்தையும் வரவழைத்து கொண்டு வாழுகின்ற பிள்ளைகளாக இந்த பிள்ளைகள் வளருவார்கள். இன்னும் இந்த பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய செய்திகள் ஏராளம் உண்டு. இவைகளை நாம் நாளை நிகழ்ச்சியில் கவனிப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிடர் MS ராமலிங்கம் அவர்களை முன்பதிவுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள்: சென்னை 9841019369 9444014581, பெங்களூர் 7760000430. பிரதி மாதம் முதல் சனி ஞாயிறு பெங்களூர் விஜயம், பிரதி மாதம் கோவை சேலம், பிரதி மாதம் ஒருமுறை கொழும்பு விஜயம்.